இந்த கனெக்ஷனில் ஒரு பேலன்ஸ் இல்லை, இம்பேலன்ஸ்ட் நீங்கள் மட்டுமே கொடுத்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த பர்சன்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு இந்த வழி எனக்கு தேவையில்லை, தனியாக நடக்கிறதுக்கு எதுக்கு காதல், நான் தனியாகவே நடந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. 10 ஆஃப் சோல்ஸ். நீங்கள் தான் இந்த கனெக்ஷனுக்கு ஒரு முடிவு முற்றுப்புள்ளி வச்சுட்டிங்க. ஏன்னா இந்த கனெக்ஷனில் ஒரு பேலன்ஸே நீங்கள் பார்க்கல. நீங்கள் மட்டுமே கொட்டிகிட்ருக்கீங்க. திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே இல்லை, எதுவுமே ரெஸ்பான்ஸும் கிடைக்கல, காதல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை, உங்களுக்கான மரியாதை இல்லை, எதுவுமே அங்கே இல்லை. இது என்ன கன்றாவி கனெக்ஷன்டா அப்படின்னு முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. இது நீங்களாக எடுத்த முடிவு இல்லை, உங்களோட ஸ்பிரிட் டீம். யூ ஆர் ஹைலி ப்ரொடெக்டட். உங்களை சுற்றி பாருங்கள், அத்தனை ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. ஸோ நீங்கள் நடந்து போகிற இடத்துல கூட வெயில் படாது, அவங்க அப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க உங்களை. ஸோ இது எதனால் நடந்தது? இம்பேலன்ஸ். இப்போது இது உங்கள் பர்சனை எப்படி பதைக்க வைக்கிது? உங்கள் மௌனம் கைகளை வந்து விழுறாங்க. 2 ஆஃப் கப்ஸ் மிஸ் பண்ணுறாங்க. இந்த காதலை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. இப்போ அவங்களுக்கு தேவை கமிட்மெண்ட். அவங்க இப்போ உங்களை கல்யாணம் பண்ணிக்க துடிக்கிறாங்க, நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறம். இது வந்து என்னது, நீங்கள் உங்கள் பவரை கையில் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வர துடிப்பு, தவிப்பு, நீங்கள் இருக்க வரைக்கும் அந்த உணர்வு. நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ். பிரபஞ்சம் வந்து இது ஆக்சுவலாக ஒரு விளையாட்டு தான் விளையாடிருக்காங்க இந்த பர்சனை வச்சு. நீங்கள் வாக் அவே பண்ணதுக்கப்புறமா இந்த பர்சனுக்கு ரியலைசேஷன் வந்திருக்கு, என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், வேகமாக ஆக்ஷன் எடுக்கணும், இல்லைனா இந்த காதல் நம்ம கைகளை விட்டு போயிடும் அப்படிங்கிற ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு வந்துருச்சு. ஸோ எதுக்காக புது ஆரம்பம் அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, காதல் உங்கள் கைகளை பிடிக்கணும், அதுதான் அவங்களுக்கு. கிங் ஆஃப் வான்ஸ், ஆக்ஷன் ஓரியன்ட், ஸ்மார்ட், அட்ராக்டிவ், கோ கெட்டர், அதுதான் எங்கள் சேரியாட் எனர்ஜியும். ஸோ பேலன்ஸ். முன்னாடி பேலன்ஸ் இல்லை, இதுதான் நம்ம மிஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம பார்த்து 2 ஆஃப் பென்டிகல்ஸ், இம்பேலன்ஸ். இப்போ அந்த ஒரு பேலன்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வராங்க. நீங்கள் காதலை சொன்னீங்க, ரெஸ்பான்ஸ் இல்லை, நடந்து போயிட்டீங்க. இப்போ இந்த பர்சனுக்கு புரியுது நீங்கள் தான் அவங்களோட சோல்மேட், லவ் எல்லாமே. இந்த பர்சன் உங்களை ரொம்ப சீரியஸாக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்ப நீங்கள் அவங்க வாழ்க்கையில் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க. ஸோ ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்காங்க. இந்த பர்சனுக்கு குழப்பம் இல்லை. இப்போது இதுவா அதுவான குழப்பம் இல்லை. இட்ஸ் லைக் அவங்க குதிரை வந்து அவங்க கட்டுக்குள்ளே இருக்குது. அங்கே பாருங்கள், ரொம்ப ஈகராக இருக்காங்க உங்களை பார்க்கறதுக்கு. மேபி நீங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க உங்களை பார்க்க துடிச்சிட்ருக்காங்க ஆக்சுவலாக. இது என்ன எப்போ நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க கமிட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் அவங்க முகத்தில் திரும்ப முழிப்பீங்க, இல்லைனா வந்து போனது தான். அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. மேபி நீங்கள் ஒரு சிலர் கோவமாக கூட இருக்கலாம். இந்த கோவம் தான் அவங்கள வந்து உண்மையிலே ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. லைக் கோவம், இல்லைனா நீங்கள் மௌனம் ஆகிட்டீங்க, ஏதோ ஒரு விஷயம். போங்க. ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் அகெயின், நியூ பிகினிங், டிவைன் இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் காதல் வாழ்க்கையில். ஸோ டோன்ட் வரி, த எம்ப்ரஸ். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். மை காஷ், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இந்த பர்சன் இப்போ உங்ககிட்ட ஸ்பெஷலாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க பார்க்கலாம். மை ஹார்ட் ஏக்ஸ் ஃபார் த லவ் வி ஒன்ஸ் ஹேட். கண்டிப்பாக நீங்கள் அவங்க கூட இல்லை, இந்த காதலுக்காக அவங்க எங்கிட்டு இருக்காங்க.